ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிற விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு மொபைல் பேஜ் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஃப்ளட்டரில் வந்து ஒரு டைட்டில் பார், அதே போல் ஒரு பொடி, அதே போல் ஒரு நெவிகேஷன் பார், இது மூணும் வச்சுட்டாங்க எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தந்திருப்பாங்க என்ன விஷயம்னா, மெயின் டாட் தந்திருப்பாங்க. மெயின் டாட் டாட் வந்து ஆல்ரெடி தந்திருப்பாங்க. ஸோ இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, ஓகே, இதுல வந்து ஒயிட் மெயின் சொல்லி ஒரு மெயின் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல வந்து ஒரு விஜெட் வந்து மை எப்பன்னு சொல்லி ஒரு விஜெட். ஓகே, இந்த விஜெட்டை வந்து ஹோம் டாட் டாட் இதுல போட்டு வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட். ஸோ ஸ்டேட்லெஸ் விஜெட், யா. இந்த விஜெட்ல வந்து ஆஹ், 3 விஷயம் போட்டிருக்கேன். ஒன்று எப்பார். எப்பார் வந்து நெய். இது வந்து எப்பார். அதே நேரம் பாடி பார்ட். அடுத்தது ரொட்டிங் எக்ஷன் பட்டன் ஒன்று இருக்குது. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பாட்டம் நேவிகேஷன் பார். இந்த ஓகே, இவ்வளவு விஷயம் தான் இதுக்குள்ள நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன விஷயம்னா, மெட்டீரியல். இப்ப வந்து நான் ரிட்டர்ன் பண்ணது என்ன விஷயம்னா மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் ஆப்ல ஹோம்ல ஸ்கஃபோல்ட் ஒன்று கொடுத்திருக்கோம். ஸ்கஃபோல்ட் கொடுத்ததுக்கு ரீசன் வந்து இப்ப வந்து அதுல பார், பொடி, மற்றது நெவிகேஷன் பார், இது மூணும் வந்து நம்மளுக்கு ஈஸியா போட்டுக்கொள்ளலாம். அதுக்காண்டி அதை கொடுத்தீங்க. ஓகே, இப்ப இந்த ஸ்கஃபோல்ட்ல வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்தீங்க. அது என்னன்னு சொன்னா கிரே கலர் ஒன்று கொடுத்தீங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க எப்பார பார்ப்போம். எப்பார்னு சொல்றது இந்த இருக்குது, இந்த இருக்கிற இந்த ஹலோ எப்பன்னு சொல்ற இந்த இம்பட்டன் தான், இந்த கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிக்கிற இம்பட்டனை வந்து எப்பார்னு சொல்லுவோம். இந்த எப்பாருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரீன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அதே நேரம் இதுல ஒரு டைட்டில் வந்து ஹலோ ஆப்னு சொல்லியும், இந்த டைட்டில் வந்து எனக்கு எப்படி வேணும் விஷயம்னா போல்டா இருக்கணும். அதே நேரம் ஃபோன் சைஸ் 30. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோன் வெயிட் போல்ட், அடுத்தது ஃபோன் சைஸ் 30. அதே நேரம் ஆஹ் இதுல வந்து நான் சில ஐக்கன்ஸ் போட்டிருக்கேன், 2 ஐக்கன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஐக்கன்ஸ் என்னன்னு சொன்னா, ஐக்கன் பட்டன் ஆக்ஷன்ல எடுத்தீங்க. ஆக்ஷன் ஐக்கன் பட்டன்ல ப்ரெஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன இருக்கு, இந்த இதுல வந்து டீபக்ல பிரிண்ட் ஆகணும். ஹோம் பட்டன் இஸ் பிரஸ். அதே நேரம் கெபின் பட்டன் இஸ் பிரஸ் சொல்ற மாதிரி, சொல்ற மாதிரி 2 சிம்போல் எடுத்தீங்க. அந்த சிம்போல் ஃபர்ஸ்ட் சிம்போல்ட வந்து ஹோமும், ரெண்டாவது சிம்போல் வந்து வெயிட், ஹோம் வந்திருக்கு. ஓகே, ரெண்டாவது சிம்போல் வந்து கெபின்ங்கிற ஐக்கன் வந்து கெபினையும் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து டீபக்ல வந்து அது என்னன்னு ப்ரெஸ் பண்றதுங்கிற வந்து நம்மளுக்கு விளங்கும். அதை காட்டுறதுக்காக வேண்டி நான் டீபக் பிரிண்ட் வந்து போட்டு வச்சுக்கேன். இது ஒரு மெத்தட். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்றத நம்ம கொடுக்கணும். ஸோ இது பிகினிங்ஸ் தானே. ஸோ அதுல வந்து நோவலை நான் கொடுத்து வச்சுக்கேன். ஸோ நம்மளோட எப்பார் வந்து இதோட முடியும். அடுத்தது பொடி பார்ட். பொடி பார்ட்ல என்ன விஷயம்னா, வெல்கம் டு இட்ஸ் மீ இனிஷியலி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்தீங்க. அதே நேரம் அந்த டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர்ல பண்ணணும். ஃபோன் வெயிட் நார்மல் அது கொடுத்தீங்க. ஸோ அவ்வளவுதான், வேற ஒன்றும் அந்த பாடி பார்ட்ல செய்யல. ஆனா நம்ம ஸ்கஃபோல்டுல வந்து கிரே கலர் கொடுத்தீங்க. ஸோ அதுதான் இங்கேயும் வந்து விளங்கு. ஓகே, அண்ட் ஓகே, அடுத்தது ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ங்கிறது வந்து என்னன்னு சொன்னா, இந்த இருக்குது. ஓகே, இப்போ ஈஸியா விளங்கும். இந்த சிம்பிள் தான் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். இது வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வந்து இதுதான் சரி.
சரியா? ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ல பிரஸ் பண்ண என்ன நடக்கும்னா, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இஸ் பிரஸ்ன்னு சொல்லி இந்த டெர்மினல்ல வந்து நம்மளுக்கு விளங்கணும். ஓகே, இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ல காட்டுறது. ஓகே, அடுத்தது வந்து பொட்டம் நேவிகேஷன் பார். இந்த பொட்டம் நேவிகேஷன் பார்ல என்ன செஞ்சிருக்கோம்னா, பொட்டம் நேவிகேஷன் பார்ல நான் வந்து சில ஐக்கன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த பார்ல சில ஐக்கன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். பொட்டம் நேவிகேஷன் பார்ல ஐக்கன் அது என்னன்னு சொன்னா ஐட்டம்ஸ்ல வந்து இதுல இந்த இந்த இதுக்கு பதிலா வந்து நாங்க ஐட்டம்ஸ்னு சொல்லியும் போடலாம். ஸோ இங்க வந்து முதலாவது ஐக்கன் ஹோம் ஐக்கன், அதாவது ஹோம் ஐக்கன், அடுத்தது பிசினஸ், ஸ்கூல், இந்த மாதிரி 3 ஐக்கன் எடுத்து. ஓகே, இப்ப இந்த ஐக்கன் ஒவ்வொன்றும் ப்ரெஸ் ஆனா நான் ஒன் டெப்ல கொடுத்தீங்கன்னா ஐட்டம் ஒன் ப்ரெஸ், ஐட்டம் டூ ப்ரெஸ், இந்த மாதிரி டெப் ஐட்டம் ஒன், டெப் ஐட்டம் டூன்னு சொல்லி ப்ரெஸ் ஆகும். ஸோ அதை நாங்கள் இப்போ லைவாக ஒர்க்காக பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் இதை ஒட்ரேட் அவுட் பண்ணுவோம். தென் ஓகே, இப்போ வந்து இது ஹலோ ஆப், இதில் வந்து ஃபர்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ண ஹோம் பட்டன் இஸ் ப்ரெஸ்ட். ஓகே, இது ஓகே. இப்போ வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ண என்ன நடக்கணும்? ஓகே, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் இஸ் ப்ரெஸ்ட். இப்போ ஹோம் பட்டனை கிளிக் பண்ண ஐட்டம் ஜீரோ, ஏன்னா இது கொடுத்தது வந்து ஜீரோல இருந்து கவுண்ட் ஆகும். இப்போ பிஸ்னஸை கிளிக் பண்ண ஐட்டம் டெப்ட் ஐட்டம் ஒன், ஸ்கூலை கிளிக் பண்ண ஐட்டம் டூ, திருப்பியும் ஸ்கூலை கிளிக் பண்ணுறோம் டூ, பிஸ்னஸ், ஹோம். Thank you for watching.